தம்பி உதய ஸ்டாலின், நான் இங்கிலீஷ் படிச்சிருக்குங்கிற, நான் தமிழ் படிச்சிருக்குங்கிறேன். ஆனால் நான் ஒரு வார்த்தை காமிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு இலக்கணம் சொல்லு பார்ப்போம். சொல்லு பார்ப்போம். இந்த பாரு, இது என்னது? இது என்னது? இது என்னது? சொல்லு பார்ப்போம். இந்த இங்கிலீஷுக்கு இலக்கணம் சொல்லு பார்ப்போம். உதய ஸ்டாலின், இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு இலக்கணம் சொல்லு பார்ப்போம். என்ன உதய ஸ்டாலின், இங்கே பாரு. இது இலக்கணம். இந்த வார்த்தைக்கு, இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு இலக்கணம் சொல்லு பார்ப்போம். உதய ஸ்டாலின், ஜூம் பண்ணி பாரு, வார்த்தை வரும். சரியா? நீ எல்லாம் ஒரு ஆள், இது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நிற்க. ஓ, நீ எல்லாம் என்னவே ஆள் இல்லை கேட்க. தமிழ்நாட்டில் பொண்ணுங்களாம் கருப்பிடிக்கிறாங்க. பெண்களுக்கு வந்துட்டு உரிமை கிடையாது. 11 மணிக்கு போக முடியாது, 12 மணிக்கு போக முடியாது. நீ ஏன் போன அப்படின்னு கேட்க. என்ன கேட்க? உதய ஸ்டாலின், உண்மை சொல்கிறேன். ஏன்னா என்னவே ஆள். நீ துணை முதலமைச்சரான், நீ துணை முதலமைச்சர். உனக்கு என்னவே தகுதி இருக்குது? இந்த வார்த்தைக்கு, இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு நீ வந்து இலக்கணம் கொடு. இலக்கணம் தரணும். அந்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியும். புரியுதா இல்லையா உதய ஸ்டாலின்? இந்த வார்த்தைக்கு என்ன இலக்கணம் சொல்லு பார்ப்போம். உன்னால் சொல்ல முடியாது. எதையுமா நீ இங்கிலீஷ் படிக்கலை, நான் ஹிந்தி படிச்சிருக்க, எல்லாம் படிச்சிருக்க. நான் லூஸு பிள்ளை மாதிரி பேசாதேண்ணா உதய ஸ்டாலின். நீ தான் துணை முதல்ல வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பாரு தம்பி வர்றான், விஜய் தம்பி வர்றான். அவனை வந்துட்டு தம்பியை வந்துட்டு ரொம்ப வழி விட்டு கொடுத்து விடு, உனக்கு நல்லாயிருக்கும். இல்லைண்ணா இதெல்லாம் வேறு மாதிரி வேறு நடக்கும். ஆனால் உண்மை சொல்ல மாட்டோம், சைடில் காமிப்போம். சொல்கிறதுல வந்து வார்த்தை கிடையாது. வார்த்தையில் வந்துட்டு உண்மை கிடையாது, செய்கிறது தான் உண்மை. அதாவது சொல்லாமல் செய்யணும், அதுதான் உண்மை. ஆகையால் உதய ஸ்டாலின், சரி ஸ்டாலின் ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவா இருக்குது. அதே சமயம் 41 பேரை 5 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்க. ரைட், ஓகே. இப்போது இந்த மக்கள் வந்துட்டு அந்த அடிப்பட்டவங்கள்ட்ட வந்து 4 நாள் 5 நாள் காத்து கிடக்காங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு. இதுக்கு என்ன செய்யலாம்? மக்களை பார்த்துடுங்க. இனிமேல் வந்துட்டு 4 மணி நேரத்தில் பண்ணிடுவாங்க. 4 மணி நேரத்தில் 40 இறந்தவங்களை, 40 பேர் இறந்தவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அதாவது 4 மணி நேரத்தில், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, ஓகேவா? 10 டாக்டர் 40 டாக்டர் வருவாங்க, ஓகேவா? ஆகையால் மக்களை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. 10 நிமிஷத்தில் எடுத்து போயிடலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, ஓகேவா? இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆர்டரு. அதான் பண்ணால் கரூரில் பண்ணாங்களா, அதை தான் அப்போ நடக்க போகுது. நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அங்கே போய் அழுதுட்டு அங்கே போய் இருந்துட்டு இருக்க வேண்டாம். எதிர்ப்பா உடனே 10 நிமிஷம் நம்மக்கிட்ட உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வரும். அதான் தமிழ்நாடு அரசாங்கம் அதுதான். ஆனால் 41 பேரை 4 மணி நேரத்தில் போஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த அரசாங்கம் இது மக்களுக்கு செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. ஆனால் செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. ஆகையால் இந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களும் தான், விபத்தில் இறந்தவங்களும் சரி தான். அவங்க வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்கள் உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்களுக்கு உங்கள் உடன் பிறந்தவங்களால் எந்த செஞ்சு தான் அந்த உறுப்பு, அந்த ஆட்கள் வருவாங்க. ஆனால் பாடின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் உங்களோட சொந்தக்காரங்க வருவாங்க, அதான் சொல்ல முடியும், ஓகேவா? ஆகையால் இது வந்து நான் போட வேணாண்டா. இது வந்து இந்த கோர்ட்டில் போட்டுக்கலாம். எந்த கோர்ட்டில் போட்டாலும் அது செல்லுபடி ஆகும். ஆமாம், இதுதான் இப்போ சத்தியம், ஓகேவா? 41 பேரை 4.5 மணி நேரத்தில் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு
நான் 4 நாளைக்கு அவங்க காக்க வைக்கிறாங்களே, தப்பு தானே அது? இது வந்துட்டு 4 மணி நேரத்தில் 40 பேரை கன்ஃபார்மாக அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒப்படைக்கணும். அதுதான் உண்மை. ஓகேவா? சும்மா போட்டு ரொம்ப ஓரப்படம் படாதுண்ணா. ஆமாம், இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் அது. ஆனால் மு.க. ஸ்டாலின் வருவார் ஒப்படைக்கிறதுக்கு. ஆனால் கரூருக்கு வந்தார்ல மு.க. ஸ்டாலின், அது உதய ஸ்டாலின் வந்தாங்கள்ல, செந்தில் பாலாஜி இருக்கான், அப்புறம் எவனவனா இருக்கான். ஆனால் அதே மாதிரி தான் இனிமேல் 40 நாளில் 50 நாள் இல்லை, 4 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த உடலை வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் உண்மை. 4 மணி நேரத்தில் 40 உடல் 40 உடலில் வந்து உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தா ஆகணும். ஆமாம், இதற்கு சட்டத்துக்கு வந்துட்டு, தமிழ்நாடு சட்டத்துக்கு வந்துட்டு. ஆமாம், நான் எத்தனை டாக்டர்னு மேட்டர் கிடையாது. ஓகேவா? ஆகையால் என்ன சொல்லணும்னா, இங்கே பாருங்கள், எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். நான் பணம் தின்னி பயலுவலா நான் பணத்தை தின்னி கிட்னி நான் சூறையாடுறது, கிட்னி வந்து கலவண்ட பயலுவில். இங்கே பாரு, மக்களை வாழ வைக்க மாட்டேங்களாக்கும். மக்களை வாழ வைக்கணும். ஏன் தெரியுமா? மக்கள் தான் கண் கண்ட தெய்வம். மக்கள் ஓட்டு போடுறனாக்கா உனக்கு ஒன்றும் வராது. ஓகேவா? ஐயா முதலமைச்சர் ஐயா, நான் சொல்கிறேங்களே, உண்மைக்கு சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை ராஜா. ஏன் தெரியுமா? இப்படியெல்லாம் கண்டமானிக்கு காசு கொள்ளையடிச்சு என்னதான் செய்ய போகிற நீನು? ஆந்திராவுக்கு கொடுக்குற, வெளிநாட்டுக்கு காசு கொடுக்குற. இங்கே பாரு, அடுத்த ஆட்சி வருது, வெளிநாட்டுக்காரன் இங்கே வருவான், டைரெக்டாக பேசுவான். அது ஒருத்தன் வர்றான். ஆனால் யாரும் சொல்ல முடியாது. ஓகேவா? ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா, நான் உங்களுக்கு தப்பாக சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு செய்கிறது, நீங்கள் வந்து செய்கிறது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்கள் மந்திரிகளுக்கும், உங்கள் சிப்பந்திகளுக்கும், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும், உங்கள் துர்கா ஸ்டாலினுக்கும், மு.க. ஸ்டாலினுக்கும், உங்கள் மருமனுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் மக்களுக்கு நல்லா இல்லை. மக்கள் வாழலை. துப்புரு தொழிலாளிங்களை வந்து துப்புரை போட்டு தூக்கி மிதிக்கிங்களா? துப்புரு தொழிலானாக்கா யார்? துப்புரு தொழிலானாக்கா நானும் நக்கிட்டு போகுமா? நீனா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, நாரி போயிடும். ஆகையால் துப்புரு தொழிலாளர்களுக்கு ஒரு வழி பண்ணணும். துப்புரு தொழிலாளர்கள் எவனையாவது ஒருத்தனை வந்து முதலமைச்சர் ஆக்கணும், இல்லையா ஒரு மந்திரி ஆக்கணும். அதுதான் என்னோட கான்செப்ட். என்ன ஜாதி மதம் அசிங்கமாக இல்லை ஐயா ஸ்டாலின் ஐயா, நான் உங்களை தப்பாக பேசலை. ஆனால் இந்த மாதிரிலாம் கான்செப்ட் பெய்யுங்க. மக்கள் வாழணும். கேரளா தெரியும், கேரளா கம்யூனிஸ்ட் தெரியுமா? அங்கே எப்படி கொண்டு வரேன் தெரியுமா? ஒரு கஷ்டப்பட்டவனும் கிடையாது. கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அவனுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டாரு. யார்? பினராயி விஜயன் வேறு கம்யூனிஸ்ட்டு. பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட்டு. எல்லாம் கஷ்டப்பட கேரளா கஷ்டப்பட்டே கிடையாது. உனக்கு என்ன வேணும்? இந்த உனக்கு வந்து 5 சென்ட் இடம், உனக்கு 5 சென்ட் இடம், இப்போ உனக்கு எவ்வளோ காசு வேணும்? அது கொடுத்துட்டாரு. யார்? பினராயி விஜயன். நீ என்ன கொடுப்ப? நீ கொடுக்க மாட்ட, நாங்கள் தான் எடுக்கணும். அது அடுத்த ஆட்சி வரும்போது நாங்கள் தான் எடுக்கணும். ஓகேவா? ஆகையால் மு.க. ஸ்டாலின் ஐயா, பார்த்து பறிச்சு நடந்துக்கிடுங்க. தம்பியை விஜயை மட்டும் கையை வச்சுன்னு வை, மவனை செத்துருவேன். ஆமாம், பீஸ் ஆயிடுவேன். ஆமாம், விஜய் தம்பி அவர் வீட்டை போயிட்டு இருக்கான். ஆகையால் வாய்ப்பே இல்லை ராஜா. ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா, நான் உங்களை பற்றி தப்பாக சொல்ல வரல. ஆனால் தப்பாக நடக்குது. அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? ஆகையால் என் மேலே தப்பு கிடையாது. என் மனசில் பேசுது. நான் சோட்டானிக்க பகுதி ஆள், குளூர் பகுதி ஆள், குருவாய் ஆள். ஆனால் என் மனசில் வந்து நிற்க மாட்டேங்குது. எனக்கு ஏதாவது சொல்லி ஆகணுமேங்கிறது என்னோடய கான்செப்ட்டு. ஆகையால் நீங்கள் ஐயா நீங்கள் வாங்க, என்னை கைது பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், ஜெயிலுக்கு போகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் விஜய் தம்பி வருவான், கண்டிப்பாக வருவான். 2026 விஜய் தம்பி கண்டிப்பாக வருவான். இதான் உண்மை. இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஓகேவா? ஆகையால் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா, ஒதுங்கி போங்க. அவங்க வயசாகிடுச்சு, 74 வயசாகிட்டு, 74 ஒரு 3 மாதம் ஆச்சு. ஓகேவா? அதை விடுங்க. அது உங்கள் வயசை பற்றி பெரிய கிடையாது. ஆனால் நீ என்ன ராசி, நீ என்ன ஆளுன்னு தெரியும்.
ஓகேவா? ஆனால் அதை பற்றி பேச விரும்பலை. ஏந்தம்மா எனக்கு தேவையில்லாத விஷயம் அது. ஆனால் மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு பெண்கள் நல்லா இருக்கணும். அதுதான் என்னோடய கான்செப்ட்டு. நான் ஒரு பயலும் ஒரு பொண்ணுங்களையும் கருப்பலை கொடுப்படாது. ஆமாம், எங்கள் அக்காவாக இருந்தாங்க, தம்பியாக இருந்தால், தங்கச்சியாக இருந்தாங்க, என் பொண்ணாக இருந்தாங்க தான். ஒரு பையனும் பொண்ணுங்களாம் கை வைக்கக்கூடாது. அதுதான் என்னோட கான்செப்ட். அது பார்த்துக்கிடுங்க. ஸ்டாலியா நான் உங்களுக்கு தப்பாக சொல்லலை. இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் நல்லா பாருங்க, நல்லபடி கொண்டு போக முடியாது. எதுமா உங்கள்கிட்ட அப்படி ஒரு 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 ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்டாலின் இருக்காங்க, மருமா இருக்கான், உதயஸ்டாலின் இருக்கான், செந்தில் பாலாஜி இருக்கான். 4 பேர் ரவுண்டு கட்டி அடிக்காங்க. ஒன்று வாய்ப்பே இல்லை ராஜா, சத்தியமாக சொல்கிறேன். 2027 கனவு கூட கண்டுறாத. கண்டிப்பாக வரவே வராமட்டேன். சத்தியமாக நீ 10,000 கொடு, ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடு. முடியாது. எதுமா வாய்ப்பே இல்லை. ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. சத்தியமாக சொல்கிறேன். ஸ்டாலின் தலைவரை கொஞ்சம் பார்த்து பறித்து நடந்துக்கிடுங்க. மக்கள் நல்லா இருக்கணும். ஆனால் இப்போலாம் இளவட்டம் வந்துட்டு இப்போ இல்லையா? அதான் இப்போ அவன் அதை விஜய் தம்பி 30 வருஷத்துக்கு முன்னாலேயே பசங்களை ஏற்பாடு பண்ணிட்டான். இப்போ 18 வயசு 20 வயசில் பசங்க இருக்கானுங்க. சில்லு வண்டுங்க அத்துடுங்க, பார்த்துக்கிடுங்க. நான் போட்டு தாக்குவானுவோம். புதாப்பு அப்பு பார்த்து பார்த்து நடந்துக்குப்பு. நாங்கள் தூத்துக்குடி தான், ஆனால் செல்லா காசாயிரம் நீனு. ஓகேவா? பெரியசாமி தெரியும், கீதாஜியும் தெரியும், ராஜா தெரியும், அந்த எல்லாத்தையும் தெரியும். ஆக வேண்டாம், பார்த்து படித்து நடந்துக்கிடுங்க. என்னையும் தெரியும் அவங்களுக்கு. ஓகே, பாய்.